ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், அவசரமாக வெளியே போகும்போது பேண்ட்டை எடுத்து பசங்களோ அல்லது வீட்டில் உள்ள பெரியவங்களோ இந்த மாதிரி பேண்ட்டை போடும்போது தான் தெரியும் அந்த பேண்ட் வந்து லூஸாக இருக்கிறது. ஸோ அவசரமாக டெய்லர்கிட்ட போய் தைச்சிட்ருக்க முடியாது இல்லையா? அந்த டைமில் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அதை டைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டலாம். எடுத்து அந்த பேண்ட்டோட பட்டனில் மாட்டிட்டு பக்கத்தில் உள்ள பக்கிள்ஸில் மாட்டி அந்த ரப்பர் பேண்டை திருப்பி அந்த பட்டனில் மாட்டி விட்டிங்கன்னா 1 இன்ச்சு டைட் ஆயிரும். பாருங்கள், 1 இன்ச்சு டைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பேண்ட்டை நார்மலாக போடுற மாதிரி போட்டு இதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை போட்டு நீங்கள் அந்த பட்டனை மாட்டினீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து லூஸாக இருக்காது, டைட்டாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சி டைமில் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸில் மோஸ்ட்லி எடுத்து வைக்கிறது இந்த ஜீன்ஸை தாங்க. இந்த ஜீன்ஸை நம்ம அப்படியே பேக்கில் வைக்கிறதுனால வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், இடத்தையும் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடித்து வச்சிங்கன்னா இடமும் அதிகம் பிடிக்காது, வெயிட்டும் அதிகமாக இருக்காது, மடிப்பும் கலையாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டை மடித்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பேக்கில் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும், ஸ்பேஸும் அதிகமாக பிடிக்காது. ஸோ இது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பேண்ட்டுக்கும் இதே மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா மடிப்பும் கலையாது, கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் காலியாச்சுன்னா அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலியான நெயில் பாலிஷை திருப்பி எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் இருக்குது இல்லைங்களா? எந்த பிராண்டு பர்ஃப்யூம் ஆனாலும் பரவாயில்ல, பர்ஃப்யூம் எடுத்துக்கிடலாம். எடுத்து அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் கூட ஆட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் ஷேக் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணிங்கன்னா நெயில் பாலிஷ் ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்பளத்தில் வண்டோ பூச்சோ வராமல் எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டப்பாவை ஈரம் இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா? அந்த பிரியாணி இலை ஒரு 2 எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அந்த 2 பிரியாணி இலையும் பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்குது இல்லைங்களா? அந்த கிராம்பையும் அந்த டப்பாவில் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பளத்தை அந்த டப்பாவில் வச்சு அதுக்கு மேலே ஒரு 4-5 கிராம்பையும் சேர்த்து அந்த டப்பாவை டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த அப்பளம் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுவாமி சிலை இருக்கும் இல்லைங்களா? அந்த சுவாமி சிலை பூஜை அறையை தவிர்த்து நம்ம வீட்டில் டேபிளையோ அல்லது கார்லேயோ வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பசங்களோட கைப்பட்டோ அல்லது நம்ம கைப்பட்டோ அது விழுந்து உடைய அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சுவாமி சிலையை மூவ் ஆகாமல் எப்படி சேஃபாக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா? அந்த டபுள் சைட் டேப் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எடுத்து அதை சுவாமி சிலைக்கு அடியில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் சுவாமி சிலையை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த சுவாமி சிலையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சிலை கொஞ்சம் கூட நகராது. நான் இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிற பேஸில் அந்த சுவாமி சிலை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும், கொஞ்சம் கூட கைப்பட்டு உடையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூக்களில் சில டைம்ஸ் வந்து காம்பு இல்லாத பூக்கள் இருக்கும். அதை தலையில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாமல் வைக்க முடியாது இல்லைங்களா? ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக எப்படி தலையில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் சைட் டேப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். டபுள் சைட் டேப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்து அந்த கிளிப்பில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு எந்த பூவில் காம்பு இல்லையோ அந்த பூவை எடுத்து அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளிப்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், தலையில் வச்சு காட்டுறேன், சூப்பராக இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அகர்வத்தி எடுத்துக்கோங்க. இந்த அகர்வத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் குளிர்காலத்தில் வந்து ஒரு வித ஈர ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரூமை எப்படி ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அகர்வத்தியில் லைட்டாக விக்ஸை தேய்ச்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகர்வத்தியை ஏற்றி வச்சிங்கன்னா அதில் வரும் ஒரு வித ஸ்மெல் வந்து ரூமை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் லீக் ஆகாமல் இருக்க கடைக்காரர் சொன்ன ஒரு எளிமையான டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இத்தனைக்கும் காலையில் வேலைக்கு போகிற பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவசரமாக தான் சமைப்போம். ஸோ சமைக்கும்போது அவசரமாக சமைச்ச பொருளை கேஸ் டியூப் பக்கத்துலேயே வச்சுடுவோம். ஸோ கேஸ் டியூப் பக்கத்தில் வைக்கிறதுனால ஹீட்டான பொருள் அந்த டியூப் மேலே பட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வித பபிள்ஸ் வரும், கருப்பான பபிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே உங்களோட டியூப்பை உடனே மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ கேஸு டியூப்பை மாற்றின உடனே இதை கடைக்காரர் சொன்னார், இந்த டியூப் மேலே நீங்கள் ஒரு காட்டன் துணியை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சமைக்கும்போது வரக்கூடிய ஹீட் வந்து அந்த டியூப் மேலே படாது, டியூப்பும் சேஃபாக இருக்கும்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டியூப்பை மாற்றினதுக்கப்புறம் காட்டன் துணி போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த டியூப் மேலே காட்டன் துணி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே விட்டிங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூப்பை மாற்றினதுக்கப்புறம் காட்டன் துணி அந்த டியூப்பில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.